இந்த காக்கா எப்படி எனக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா, இன்னொரு காக்கா தான் ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு. அது வந்துட்டு எங்க வீட்ல டெய்லி வரும் வந்து கத்திட்டே இருக்குமா, சரி ஏதாவது ஃபுட்டு குடுக்கலாம்னு சொல்லிட்டு, நான் டெய்லியுமே டிஃபனோ, ரைஸோ என்ன இருக்கோ அது கொண்டு வைப்பேன். புடிச்சா சாப்பிடும், இல்லைன்னா பறந்து போயிடும். அப்படிதான் ரெகுலரா ஒரு 2 இயர்ஸ் கிட்ட நடந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் சடனா ஒரு நாள் நான் ரைஸ் இந்த வேக வைக்காத ரைஸ் தான் இதுக்கு குடுத்துட்டு இருந்தேன். அந்த காக்கா குடுத்துட்டு இருந்தேன் கையில. அத பார்த்து இந்த காக்காவும் சடனா ஓடி வந்து என் கையில இருந்து வந்து என் பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுலேருந்து டெய்லி வரும். காலையில 5:00க்கே வந்து கத்திட்டே இருக்கும். ஃபுட் குடுத்தா தான் போகும். மதியம் எப்ப பசிக்கும் 2 மணி, 12:00 அந்த மாரி டைம்ல யூசுவலா வரும். ஈவினிங் ஒரு 5:30, 5:45 அந்த இருட்டுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஃபுட் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போகும். டச் பண்ணலாம். சடனா கை கொண்டு போனோம்னா பயந்துரும். மெதுவா வந்து கால்ல வச்சு தடவி குடுக்குற மாதிரி பண்ணா, அது பாக்கும். இவன் என்ன பண்றா? அப்படிங்கிற மாரி பாக்கும். ஆனா பயப்படாது. அந்த காக்கா அப்படி இல்ல. கொஞ்சம் தூரமா தான் இருக்கும். நான் எப்பவும் கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கிறேன்ப்பா, அந்த மாதிரி தள்ளி தான் இருக்கும். மத்தபடியுமே நான் என்ன பண்ணுவேன்னா, பீனட்டு ஏதாச்சும் ஒரு வந்து இருந்துச்சுன்னா, அந்த இந்த அணிலெல்லாம் வரும். அதுக்கு சாப்பாடு ஒரு சின்ன டப்பால கட் பண்ணி ஓப்பனா அந்த சைட்ல கட்டி வச்சிருப்பேன். அதில வச்சிருப்பேன். தண்ணி வச்சிருப்பேன். ரைஸ் கொண்டு வைப்பேன். இந்த மாதிரி வைக்கிறது வேற எந்த பேர்ட்ஸ் கூட வந்து சாப்பிடும்.